வணக்கம் மக்களே, நாம நியூ பெருங்களத்தூர் தாம்பரத்துக்கு அடுத்து நியூ பெருங்களத்தூர்ல தான் ஒரு வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு. அதான் பார்க்க வந்திருக்கோம். மொத்தம் 2 வீடு. இதுல முதல் வீடு இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடு சோல்ட் அவுட் ஆயாச்சு. இதுக்கு அடுத்த வீடு தான் சேல்ஸுக்கு இருக்கு. இந்த படிக்கு இந்த வாசலுக்கு பக்கத்துல ஒரு புழங்குற தண்ணிலாம் வெளியேற மாதிரி, அதாவது ஒரு டேங்க் மாதிரி ஸ்டோர் ஆகுற மாதிரியே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல பொதுவாக உரம் இறக்குவாங்க, இவங்க டேங்க் மாதிரியே கட்டி வச்சிருக்காங்க. சிமெண்ட் ரோட்ல தான் இருக்கு. 30 அடி ரோடு, நார்த் ஃபேசிங்ல இருக்கு. சுத்தி வீடுங்க தான். ஒரு நியாயமான விலையில வந்திருக்கு. புது வீடு, இண்டிபெண்டன்ட் 2 BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு. இது இந்த 2வது வீடு தான் சேல்ஸுக்கு இருக்கு. நியூ பெருங்களத்தூர் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. இம்மிடியேட்டா வந்துருங்க, இல்லைன்னா இதுவும் கிடைக்காது. ஏன்னா பெருங்களத்தூர்ல லேண்டே பொதுவா இல்லை, ஃபுல்லா வீடுங்க தான். நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த மாதிரி உரம் மாதிரி இறக்குவாங்க, ஆனா இவங்க வந்து டேங்க் மாதிரியே கட்டியிருக்காங்க. இது ஃப்ரண்ட்ல நுழைஞ்ச உடனே ஒரு கவர்டு கார் பார்க்கிங். இந்த இடத்துல போர்வெல் இருக்கு. செட்பேக் இருக்கு, அதாவது சைட்லயும் பின்னாடியும் சுத்தி வர அளவுக்கு இருக்கு. இது போர்வெல், ஒரு 200 அடி போர்வெல் போட்டிருக்கிறாங்க. இங்க செப்டிக் டேங்க் இருக்கு. போர்வெல் பாத்தீங்கன்னா 6.5 இன்ச்சு CRI பம்ப்ல போட்டிருக்காங்க. சிங்கிள் ஃபேஸ் EB கொடுத்துருக்காங்க. CMD லிமிட்ல வருதுங்க. CMD லிமிட் இல்ல, CMD அப்ரூவ்டு. லேண்ட் ஏரியா 825 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் ஏரியா 800 ஸ்கொயர் ஃபீட்டு, 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா, ஃபேசிங் நார்த்து. இது கிரானைட்ல போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்ல படியெல்லாம் சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க. ஹாலில் டீ குட் டோர் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. டிவி யூனிட் பக்கத்துலேயே. நல்லா அழகாக இருக்குங்க டிவி யூனிட்டு. அதுக்கு அந்த பக்கம் ஒரு வாஷ் பேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட் வில்லா டைப்பில் தான் பண்ணியிருக்காங்க. இந்த செவுத்தோடு சேர்ந்த மாதிரி அப்படியே எப்படி சொல்றது, செல்ஃப்லாம் அப்படியே சிமெண்ட்லேயே கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லைங்க. வார்ட்ரூப் மாதிரி இவங்களே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி. ஏன்னா இப்போ லேட்டஸ்ட் டைப் அப்படிதான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஒரு முறை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வீடை அப்பப்போ வேற மாதிரி காட்டுவாங்க. அதுக்காக அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. மேலெல்லாம் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குறாங்க. கீழே வெட்ரிஃபைட் டைல்ஸ் தான். ஹாலை சுற்றி அப்படியே பார்க்குறீங்க. சீலிங்லாம் டாப் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குறாங்க. மாடுலர் கிச்சன் தான். இந்த வீட்டோடைய லென்த் 50 அடிங்க, பிரெத் 16 அடி. CMD அப்ரூவ்டு, லோனுக்கும் போகலாம். மாடுலர் கிச்சன். இது கிச்சன்ல தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எல்லாம் கபோர்டு, செல்ஃபு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. மேலேயும் ஸ்டோரேஜுக்கு கபோர்டு கொடுத்துருக்குறாங்க. இன்வெர்டர் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உள்ள SS சிங்க் போட்டிருக்காங்க. இது பக்கத்துலேயே ஒரு பெட்ரூமு. அதுவுமே மேலே லேப்ட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்குறாங்க. இங்கே ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்குறாங்க.
இது வந்து இந்தியன் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் சுற்றி வர மாதிரி இருக்கும், பின்னாடி சுற்றி வர மாதிரி இருக்கும் செட் பேக்கு. இன்னொரு சைடு சுற்றி வர மாதிரி இருக்காது. மொத்தம் 2 பெட்ரூமுங்க. இதுலேயும் வார்ட்ரோப்லாம் கொடுத்துருக்குறாங்க. 2வது பெட்ரூம்லேயும் இதுலேயும் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்கு. இது வந்து வெஸ்டர்ன் டைப். ப்ரைஸு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ப்ரைஸ் வந்து 75 lakhsங்க. ஸ்லைட்லி நெகோஷியேட் உண்டு. இந்த செட்பேக் லைட்டாக அப்படி பார்த்துருவோம். இதே அளவு பின்னாடியும் இருக்கு, சுற்றி வர மாதிரி. இது பக்கத்தில் பிளாட்டு. ஏதாவது பிளம்பிங் ரிப்பேர் ஒர்க்லாம் பண்ணுற மாதிரி இருக்கு, இடம் விட்டுருக்காங்க. மேலே எல்லாம் அந்த ரெட் டைல்ஸ் சொருவோடு போட்டிருக்கிறாங்க. எல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம எஸ்பி கோயில், சிங்கப்பெருமாள் கோயில் வீட்டுக்கு சொல்லியிருப்போம். அதாவது திங்ஸை கொண்டு வந்துட்டா நேராக ஃபேமிலியை ரன் பண்ணலான்னு. அதே மாதிரி தாங்க, ஃபுல்லாக ரெடி பண்ணியே வச்சுட்டாங்க. ஃபுல்லி கம்ப்ளீட்டடு. நீங்கள் திங்ஸை கொண்டு வந்துட்டு ஃபேமிலியை ரன் பண்ண வேண்டியது தான். இங்கே ஒரு வாட்டர் டேங்க்கு, இங்கே ஒரு டேப் கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது துணி துவைச்சிக்கணுனாலும் துவைச்சிக்கலாம். மேலே கயிறு கட்டி காய வச்சுக்கலாம். இந்த வீடு சேல்ஸ் ஆயாச்சு. சுற்றி ஏரியாலாம் பாருங்க, நல்ல சிமெண்ட் ரோடு தான். ஃபுல்லாக வீடுங்க தான். நல்லா ப்ரைம் லொக்கேஷனுங்க. கரெக்டாக 2 கிலோமீட்டர் பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. இதுக்கு ஒரு 2-3 ரூட் இருக்குது. அதனால் ஏதோ ஒரே ரூட் தான் நினைக்காதீங்க. 2-3 ரூட் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணுறதுக்கு. 1.25 2 கிலோமீட்டர் தான். அதிகபட்சம் ஒரு 4 நிமிஷத்துல 5 நிமிஷத்துல நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிடலாம் பைக் வச்சுருந்தீங்கன்னா. 75 lakhs 75 லட்சம் ரூபா. ஸ்லைட்லி நெகோஷியேட் உண்டு. இது ஒரு ஃப்ரண்ட் வியூ. ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஏரியாலாம் பாருங்கள். சிமெண்ட் ரோடு, நார்த் ஃபேஸிங், 30 feet ரோடு. அது வேணுங்கிறவங்க இம்மிடியேட்டாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாலாம் லைட்டாக நம்ம காட்டுறோம். இது அப்படியே இப்படியே வந்துட்டா ரயில்வே ஸ்டேஷன் நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். பெருங்குளத்தூர் நல்ல வளர்ந்த ஏரியாங்க. சுருக்கமாக சொன்னால் இது இன்னொரு தாம்பரம். ஸ்ரீராம் கேட்வே எல்லாமே இங்கே தாங்க இருக்கு. பெரிய ஐடி பார்க்கே இங்கே தான் இருக்கு, பெருங்குளத்தூரில் தான் இருக்கு. காலேஜ், ஸ்கூல்ஸ் எதுவுமே இங்கே பஞ்சம் இல்லை. அதுதான் சுருக்கமாக இது இன்னொரு தாம்பரம்னு சொல்லிட்டோம். பெருங்குளத்தூருக்கு நிறைய நீட் இருக்கு. நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. பார்த்து டக்குன்னு முடிச்சிங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணுறீங்க. பெருங்குளத்தூரில் ஏற்கனவே போட்டது எல்லாம் முடிஞ்சிருச்சு. 1-2 தான் இருக்குது. அதில் இது இப்போதைக்கு வந்திருக்கு. வேணுங்கிறவங்க இமிடியேட்டாக கால் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். 75 lakhs. CMDA அப்ரூவ்டு. லோனுக்கு வேணாலும் போகலாம். 825 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, 800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 2 BHK இண்டிபெண்டன்ட் வில்லா, ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க. மேக்ஸிமம் எல்லா டீட்டெயிலையும் ரிப்பீட்டடாகவே சொல்லிட்டேன். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.